காலை வணக்கம். விஞ்ஞாச மண்டல மிஷன் மண்டலத்தினுடைய 39வது ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் ஆஃப் மயிலாடுதுறை. 1983 இந்த ஸ்கூல் வந்து ஒரு பெரிய சேவை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, குழந்தைகளும் சரி, ப்ராப்பர் எஜுகேஷன் கொடுத்து அவங்களோட அடுத்த கட்ட வாழ்வில் எப்படி போகணுங்கிறத எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய முயற்சியில் இருக்காங்க. அதுக்கே ஒரு மிகப்பெரிய கிளாப்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் டேல நான் எங்களோட சில்ட்ரன்ஸ் கிட்டையும் இந்த யங்கர் ஜென்ரேஷன் ஃபியூச்சர் ஆஃப் த கண்ட்ரி கிட்டையும் ரெண்டு விஷயத்தை இந்த தருணத்தை பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் பீயிங் ஹெல்த்தி பாடி, சோல்ஃபுல் பாடி. செகண்ட் பீயிங் த ஹெல்த்தி மைண்ட். இந்த இரண்டும் இருக்கும்போது தான் ஒரு இண்டிவிஜுவலும் அவங்களோட வாழ்வில் எந்த சக்ஸஸ் அட்டன் பண்ண முடியுமோ அட்டன் பண்ண முடியும். ஹெல்த்தி பாடி. இப்போ இப்போ ஜென்ரேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா, என்ன ஜென்ரேஷன் இருக்கீங்க தெரியுமா எல்லாரும்? என்ன ஜென்ரேஷன் இது? ஜென்ரேஷன் ஜி இல்லையா? ஸோ ஜென் எக்ஸ், ஜென் ஒய் போய் ஜென் ஜி வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜென் ஆல்ஃபா வந்திருக்காங்க. இப்போ 2025 பிறக்கக்கூடிய குழந்தைங்களாம் ஜென் பீட்டான்னு சொல்றாங்க. ஸோ ஒரு காலகட்டத்திலையும் ஜென்ரேஷன் வந்து மாறிட்டே இருக்கு. இந்த ஜென்ரேஷன் வந்து எப்படி வந்து நம்ம வரையறுக்கிறோம்னா, அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அவங்க எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, சயின்டிஃபிக்காகவும் சரி இல்லை டெமோகிராஃபிக்காகவும் சரி, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க பேஸ் பண்ணி தான் இந்த ஜென்ரேஷனை பிரிக்கிறாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த ஜென்சின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிட்ஸுக்கும் சில்ட்ரனுக்கும் அவங்களோட ஆக்சசிபிலிட்டி டு த இன்டர்நெட்டுங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு இல்லையா? உண்மை தானே? ஒரு ஜென் எக்ஸ்ல இருந்தவங்களுக்கும் ஜென் ஒய் இருந்தக்கூடியும் ஒரு இன்டர்நெட் ஆக்சஸ்ங்கிறது ரொம்ப குறைவு அப்பதான் இருந்தது. பட் இப்போ காலகட்டத்தில் இப்படி எல்லா பசங்களுக்கும் எல்லாருக்குமே இந்த இன்டர்நெட் ஆக்சஸ் கிடைச்சிருது. ஸோ அவங்களுடைய பாதி நேரங்களில் அவங்க லெஷர் டைம் சொல்லக்கூடிய ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போறாங்க. அந்த ஃப்ரீ டைம்ல அவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஸ்பெண்ட் பண்றாங்க? மொபைல் ஃபோன் ஸ்பெண்ட் பண்றாங்க. உண்மைதானே? பேரண்ட்ஸ் சொல்லுங்க, உண்மையா இல்லையா? உண்மைதான். ஸோ அப்போ நம்ம அந்த டைமை நம்ம வந்து எப்படி நம்மளுடைய செல்ஃப் மோட்டிவேட்டடாக கொண்டு போகணும், நம்மளுடைய பாடிக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது யோசிக்கணும். ஸோ எவ்ரிடே மேக் ஷோர் நம்ம ஸ்கூலில் இருக்க ஒர்க் தாண்டி ஒரு 1 hour ஃபிசிக்கலாக நம்ம பாடிக்கு நம்ம ஒர்க் அவுட் கொடுக்கணும். அது வந்து ஒரு பிளே டைமாக இருக்கலாம், இல்லை யோகாசனமாக இருக்கலாம். நம்ம பாடி எப்படி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக வச்சுக்கணுங்கிறது நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும். முன்னாடி ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா சில்ட்ரன்ஸும் கூப்பிட்டு ஈவினிங் டைமில் தேல் கோ அவுட், தேல் பிளே. கல்லி கிரிக்கெட்னு வாங்க. இப்போ கல்லி கிரிக்கெட்டுங்கிறதே ஒரு காணாமல் போயிடுச்சு இல்லையா? ஆடுறீங்களா கல்லி கிரிக்கெட்லாம்? நீங்க எத்தனை பேர் ஆடுறீங்க கிரிக்கெட் வெளியில போயிட்டு ஸ்கூல்ல இல்லாம? வெரி குட். ஸோ நீங்க as a ஃப்ரெண்ட்ஸா, as a சொசைட்டியா, நீங்க வெளியில இருக்கும்போது லீவ் டைம்லயோ சம்மர் வெக்கேஷன்லயோ யூ ஷுட் ஆல்வேஸ் இன்டர்ஜ் இன் ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட். ஸோ அது பீட் ஒரு பேஷனேட்டா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஹாபியா இருந்தாலும் சரி, நீங்க உங்க பாடிக்கு பிசிக்கலா ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். யூ ஷுட் நாட் பி ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டோ, ஒரு டிவி வச்சுக்கிட்டோ, ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டோ, ஒரு டேப்லெட் வச்சுக்கிட்டோ முடங்கி இருந்துடவே கூடாது. எவ்வளோக்கு நம்ம உடம்புக்கு நம்ம ஒர்க் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு நம்ம பிரெயின் ஆக்டிவா இருக்கும். ஸோ கம்மிங் டு செகண்ட் பாயிண்ட், ஹெல்தி மைண்ட். இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டோபமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாப்பி ஹார்மோன் என்சைம் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருது. இன்னொரு காலகட்டத்தில் தான் நம்ம சக்ஸஸ் அடைஞ்சா மட்டும்தான் டோபமைன் செக்ரேட் ஆகும். நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணும்போது மட்டும்தான் டோபமைன் செக்ரேட் ஆகும். அந்த பிடிச்ச விஷயங்கள் வந்து நம்ம ஒரு டார்கெட் வச்சு அதுக்கு உழைச்சி அந்த உழைப்புக்கு ஒரு பலனாக தான் டோபமைன் கிடைக்கும். ஆனால் இப்போ காலகட்டங்களில் நம்மளுடைய அடிக்ஷன் பேஸ் பண்ணியான டோபமைன்ஸ் நிறைய செக்ரேட் ஆகுது உடம்புல. அது இட் கேன் பி ஒரு இன்டர்நெட் அடிக்ஷனாக இருக்கலாம், மொபைல் அடிக்ஷனாக இருக்கலாம், ஈவன் ட்ரக் அடிக்ஷனாக கூட இருக்கலாம். அடிக்ஷன் இன் எனி ஃபார்ம் இஸ் இன்ஜூரியஸ் டு யுவர் ஹெல்த். ஸோ நீங்கள் உங்கள் மைண்ட் ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னா உங்களுக்கான டோபமைன் செக்ரேஷன் எதில் வரணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணணும். ஸோ எல்லாருமே ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்லேருந்து லாங் டேர்ம் கோல் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணி அந்த கோலுக்காக உழைக்கணும். அந்த கோலை அச்சீவ் பண்ணிட்டு அந்த கோல்லேருந்து ஒரு டோபமைனை தான் நீங்கள் என்ஜாய் பண்ணணும். அதனால உங்களுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். உங்களோட லாங் லாஸ்டிங் லைஃப்க்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும், உறுதுணையாக இருக்கும். நீங்கள் இந்த டிப்ரெஷனோ இல்லை வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டும் நினைக்கவே நீங்கள் போக மாட்டீங்க. ஸோ உங்கள் ஹெல்த்தி மைண்ட், உங்கள் ஹெல்த்தி பாடிக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ் நான் கேட்டுக்கிறதுனால அடுத்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்டையும் நம்ம டீச்சர்ஸ் கிட்டையும் கேட்கறது 2 விஷயம். ஒன்று, தட்ஸ் நோ டிஃப்ரெண்ட் ட்ரெண்ட் ஆஃப் திஸ் ஜென்ரேஷன். எல்லா விஷயங்களும் உடனே உனக்கு கிடைச்சிடும். நம்ம பேரண்ட்ஸ் இந்த டைம்ல சரி, அந்த டைம்ல வந்து ஒரு விஷயத்தை கிடைக்கணும்னா தேடி அலையணும், நியூஸ் பேப்பர் படிக்கணும், லைப்ரரி போகணும். பட் அப்போ அப்படி கிடையாது. எல்லா குழந்தைகளுக்கும் அவங்க நினைச்ச விஷயங்கள் நினைச்ச நேரத்தில் கிடைக்குது. முன்னாடி ஜென்ரேஷன் அதுக்கு ஜென் எக்ஸ்ல அவங்க பேரண்ட்ஸ் கேட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம். பட் இப்போ இருக்கவங்களாம் ரொம்ப சுலபமாக கேட்குறாங்க, கிளியராக கேட்குறாங்க, தெளிவாக இருக்கு. அவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறது ரொம்ப
தெளிவாக இருக்குது. ஸோ அப்புறம் தான் ஆஸ் ஒரு எல்டர்ஸாக நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்ரோச் பண்ணுறது அப்படி தான் இருக்கும். அவங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் பேசி அவங்க என்ன ப்ராப்ளம்ஸ் கோ த்ரூ பண்ணுறாங்க, இன்னைக்கு நீ ஸ்கூல் போனியா, என்ன கற்றுக்கிட்ட, என்ன தெரிஞ்சுக்கிட்ட, என்ன நடந்ததுங்கிறத எவ்ரிடே டீச்சர்ஸும் சரி பேரண்ட்ஸ் சரி வீட்டில் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க, கேளுங்க, என்ன இஷ்யூஸ் இருக்குது அதை எங்கே ஓப்பனாக சொல்லு என்றதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சு அவங்களுக்கு வர சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் சரி, மென்டல் டிப்ரெஷன் சரி, டிஃபிகல்ட்டி சரி, அந்தந்த ஸ்டேஜ்லேயே களையிறதுக்கான ஹெல்ப் பண்ணலாம். அதை நான் வந்து தாராளமாக அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் உங்கள் பிளேஸில் சொன்ன விஷயங்கள் தான். நம்ம இந்தியா இஸ் அ டைவர்சிஃபைட் கண்ட்ரி. பலதரப்பட்ட லாங்குவேஜஸ், பலதரப்பட்ட கல்ச்சர்ஸ் இருக்கு. அதை இந்த வயசுலேயே நீங்கள் நர்ச்சர் பண்ணி அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஐ ரெக்வஸ்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இஃப் பாசிபிள் இருந்தால் ஒரு சின்ன ஒரு லைக் ஆல் த டூர் கூட்டு போயிட்டு இந்த குழந்தை செல்வங்களுக்கு நம்ம இந்தியா எவ்வளோ வேரிடா இருக்கு, எவ்வளோ ஹெரிட்டேஜஸ் இருக்கு, எவ்வளோ கல்ச்சர்ஸ் இருக்குங்கிறத ஒரு சின்ன டூரை கூட்டு போய் காட்டும் போது அவங்களுக்கான டாலரன்ஸ் வித் அதர் பீப்புள், நம்ம இந்தியாவுக்கு எல்லா மக்களையும் ஏற்றுக்கணும். எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இருக்கு, டிஃப்ரெண்ட் ரிலீஜன் இருக்கு, டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் லைஃப் இருக்கு. ஸோ அப்போ எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தன்னை சுற்றிவங்களுக்கு அன்பும் பாசமுன்றது வாழ்நாள் ஃபுல்லாக கொடுக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன். ஸோ லெட் திஸ் பாசிட்டிவிட்டி பி தேர் ஆல் த இயர்ஸ். உங்களுடைய எக்ஸாம்ஸ்க்கும் சரி, ஃபியூச்சர் என்டிவர்ஸ்க்கு என்னுடைய லைக் ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. நீங்கள் தான் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். நீங்களும் நல்லா படித்து நல்ல பெரிய ஆஃபீஸராக வந்து இதே ஸ்கூலுக்கு, உங்கள் ஓன் ஸ்கூலுக்கு நீங்கள் சீஃப் கெஸ்டாக வரணும்னு கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு சரி, சுவாமிஜிக்கும் சரி என்னுடைய நன்றி தெரிவித்து என்னுடைய முடிச்சுட்டேன். தேங்க்யூ ஸோ மச். Words are continuous forward. You choose what kind